நகரமும் நேரங்கள் அவருடையன, காலங்களும் அவருடையன, மாட்சியும் ஆட்சியும் அவருக்கே, என்றென்றும் எக்காலமுமே ஆமென். தம்முடைய தூய மாட்சிக்குரிய காயங்களால் ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை கண்காணித்து பேணி காப்பாராக. ஆமென். புதிய பாஸ்கா திரியானது இப்போது திருப்பதி பீடத்திற்கு கொண்டு வரப்பட இருக்கின்றது. இந்த பவனி தொடங்கும் இடத்தில் குருவானவர் முதலில் கிறிஸ்துவின் ஒளியதோ என்று பாடுவார். இறைமக்கள் அனைவரும் இறைவனுக்கு நன்றி என்று பதிலளிப்பார்கள். இரண்டாவது முறையாக இந்த அரங்கத்தின் மத்தியில் வருகின்ற போது குருவானவர் இரண்டாம் முறையாக கிறிஸ்துவின் ஒளியதோ என்று பாடுகின்ற போது பற்ற வைத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் இவ்வுலகம் பெருமகிழ்ச்சி கொள்வதாக. பெருமகிழ்ச்சி பொங்குவதாக. பேரொளியா உலகெல்லாம் துளங்கி தன்னை சூழ்ந்த இருளனைத்தும் உலகு பெற்று அன்னையே. எனவே இத்திருவிளக்கின் வியத்தது என் மீது வீசி இத்திரியின் புகழ் சாற்ற செய்வாராக.
மாட்சியால் ஒளிர்விக்கின்றீர். உமது திரு அவையில் அனைவரும் உம் சொந்த மக்களிடம் மனப்பாங்கை தூண்டி எழுப்பியருளும். அதனால் நாங்கள் உடலிலும் மனதிலும் புதுப்பிக்க பெற்று உமக்கு தூய்மையான ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 3-11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம். பெற்றோர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோம் எனில், அவர் உயிர்த்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ. கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 28. இறை சொற்றொடர்கள் 1 தொடங்கி 10 வரை. மத்தேயு நற்செய்தி பிரிவு 28. இறை சொற்றொடர்கள் 1 தொடங்கி 10 வரை. ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற் காலையில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போலாயினர். அப்பொழுது வானதுதர் அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை. அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார். அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள்.
இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார். அவர்களும் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரு மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரரிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. பங்குக்கு நான் வந்த சமயங்கள்ல இந்த வருடத்துல ஃபாதர் அதிகமாக சொன்ன அறிவிப்பு, பாதுகாப்பு கருதி உயிர்ப்பு பெருவிழா திருப்பலியில தார்பாய் பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. குருத்த ஞாயிறுல, பெரிய வியாழன்ல, எல்லா நாளும் முக்கியமான அறிவிப்பு அதுதான். பாதுகாப்பு கருதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பவும் பாதுகாப்பு கருதி ஃபாதர் உங்களுக்கு சொன்னாங்கன்னு, எல்லாரும் மெழுகுவர்த்தியை அணைத்து விட்டு அமரவும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமும் கூட ஃபாதர் வாசிக்க போனோம் நிப்பாட்டிட்டு திரும்ப எல்லாரும் அணைக்க சொல்லிட்டு வந்து உட்கார்ந்த அப்புறம் கூட அங்க ஒரு மெழுகுத்திரி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஃபாதர் சொன்னாங்க, அந்த மெழுகுத்திரி அணைங்க அப்படி சொன்னாங்க. எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு, சரியா? நாங்க குருமடத்தில் படிக்கும்போது இஞ்ஞாசிபுரம் கோயில தான் பூசை பார்க்க போனோம். அங்க இருந்து அப்போ இருந்த பங்கு ஃபாதர் உங்க ஃபாதர் அளவுக்கு பாசக்காரரும் பாதுகாப்பானவரும் இல்லை போல. அவர் இந்த அறிவிப்புலாம் கொடுக்கல, சரியா? அப்போ வாசிக்க முடிக்கும் போது நான் மெழுகுத்திரி அணைக்காம மண்ணை கூட்டி அதுல மெழுகுத்திரியை நட்டி வச்சுட்டு உட்காந்தாச்சு. மறைவுரை சொல்றாங்க. மறைவுரை சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வழக்கம் போல அப்படி கண்ணு சொக்கி அப்படி கை எப்படி போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நெஞ்சு பக்கம் ஒரே சூடா இருந்துச்சு. என்னடா சூடா இருக்க, தீ பிடிச்சிட்டு சத்துன்னு அடிச்சுட்டு சட்டில் ஓட்ட விழுந்துட்டு. சட்டை தீ பிடிச்சா பரவாயில்ல, முன்னாடி ஜடையில தீ பிடிச்சிடக்கூடாது. அதனால ஃபாதர் வந்து ரொம்ப பாதுகாப்பா பயங்கரமான இன்ஸ்ட்ரக்ஷனோட கொடுத்து உங்க எல்லாரையும் பாதுகாப்பா வழி நடத்திட்டு வர்றாங்க. எனது அருமை இறை சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை அருட்தந்தையர்கள் சார்பாகவும் அருட்சகோதரிகள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஈஸ்டர். சத்தமா சொல்லலாமே, ஹாப்பி ஈஸ்டர். ஓகே, ஈஸ்டர் உயிர்ப்பு பெருவிழா அப்படி ரொம்ப அழகா ஜோடனை பண்ணி பூசைக்கு வந்தோடனே ஃபாதர் சொன்னாங்க, அன்னைக்கு காலையில வேற ஒரு இடத்துக்கு வேலைக்காக போயிருந்தேன். மியூசிக்கோட வந்தாதான் என்ன இருக்கும், நல்லா இருக்கும், அப்படிதானே? உயிர்ப்பு பெருவிழா வெடி, வான வெடி 3 வெடி வாங்கிட்டு வந்து ஃபாதருடைய பிளான் என்ன சொன்னா, 2 நாள் உனக்கு அதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். இயேசுநாதர் தலை தெரியும் போதுதானே உன்னை வந்து வெடிய போடுறேன்னு சொன்னா, நீ எதுக்கு போட்ட அப்படின்னு சொல்லி ஏசிக்கிட்டு இருந்தாரு. இதுக்குள்ள அங்க இயேசுநாதரை தூக்கி கையில வச்சிருந்தான்ல, அவன் என்னடா நடந்துட்டு இருக்கீங்க, தூக்கவே வேண்டாம் அப்படின்னு அவன் எட்டி பார்த்தான். அவன் தலை வெளியே வந்துச்சா, 2 வெடியை சர்றன்னு போட்டு விட்டாங்க. இதை நட்டு திரும்பி சத்தம் போட்டாரு, ஏன்டா படாத பாடு படுத்துறீங்க, உங்க ஊர்லயும் நல்ல கிராண்டா ஒரு உயிர்ப்பு பெருவிழா நிகழ்ச்சி வச்சிடலாம் பார்த்து இப்படி போட்டு என்ன கொலையா கொள்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கணும். அவன் இயேசுநாதர் தலை வெளியே வந்து விடணும், கொன்னே கூட கடைசி ஒரு வெடி ஒழுங்கா போடு அப்படின்னாரு. சரிங்க, நாங்க பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. அவன் தூக்கணும், இயேசுநாதர் சக்காயிட்டாரு, கீழே சிறுவன் சிக்கிக்கிட்டு வரல. தூக்கணும், இவன் 3வது வெடியை சரன்னு போட்டு விட்டான். அது வந்து கோவனா தாங்க முடியல. நானே கஷ்டப்பட்டு 3 வெடி வாங்கிட்டு வந்து வெடி விட்டு இயேசுநாதரை மேல கொண்டு வந்தெல்லாம் பார்த்தேன். இப்படி பண்ணிட்டீங்களே, உனக்கு வெடிலாம் செட் ஆகாது, அதனால கோயில் எல்லாரும். யோர்தான் நதியில் இயேசு பெற்ற திருமுழுக்கு நமக்காக அவர் பெறப்போகும் துன்ப கிண்ணத்தை அடையாளப்படுத்தியது. ஆகவே கிறிஸ்துவில் திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் மறு கிறிஸ்துவாக மாறி அதே துன்ப கிண்ணத்தில் குடித்து அவரின் இறையாட்சி லட்சியத்தை நிறைவேற்ற அழைக்கப்படுகின்றோம். எளியோருக்கு நற்செய்தி நல்கிடவும், காயப்பட்டவர்களை கழுவிடவும், தீண்டாமையால் தேகம் பெற்றவரை தேய்ச்சிடவும், மனிதத்தை சிதைக்கும் மாய கவர்ச்சிகளை மாய்த்திடவும், மானிடத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்திடவும் நாம் பெற்ற திருமுழுக்கு நம்மை அழைக்கின்றது என்பதை உணர்ந்து இந்த சடங்கில் பங்கு பெறுவோம்.
படுவார்களாக. திருமுழுக்கு தண்ணீருக்கு ஆசி வழங்குதல். தூய்மையின் அடையாளமாக விளங்கும் திருமுழுக்கு தண்ணீருக்கு அருள்பணியாளர் இப்போது ஆசி வழங்குகின்றார். படைப்பின் தொடக்கத்திலேயே நீர்த்திரளின் மீது அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் நம் பாவங்களை கழுவி தூய்மைப்படுத்தும் இத்தண்ணீருக்கு புனிதம் சேர்க்கின்றார் என்பதை உணர்வோம். இத்தருணத்தில் நாம் அனைவரும் நமது பழைய பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு தூய்மையடைந்து புதிதாக பிறக்க ஆவியானவரின் அருளை பெற வேண்டுவோம். இறைவா, கண்ணுக்கு புலப்படாத வல்லமையால் திருவருட்சாதனங்கள் பயனளிக்க வியத்தகு முறையில் செயலாற்றுகின்றீர். படைப்பு பொருளாகிய தண்ணீர் திருமுழுக்கின் அருளை குறித்து காட்ட பல வகையில் அதை தயார் செய்தீர். இறைவா, உலகின் தொடக்கத்திலேயே தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை அளிக்குமாறு உம்முடைய ஆவி அப்பொழுதே அதன் மீது அசைவாடி கொண்டிருந்தார். நோவா காலத்து பெரும் வெள்ளத்தினை புதுப்பிறப்பின் அடையாளமாக்கி அந்த ஒரே பொருளின் மறைவான செயலினால் பாவம் முடிவு காணவும் அருள் வாழ்வு தொடக்கம் பெறவும் செய்தீர். பார்வோனின் அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற்ற ஆபிரகாமின் மக்கள் செங்கடலை கால் நனையாமல் கடக்கச் செய்து திருமுழுக்கு பெற்ற மக்களுக்கு முன்னடையாளமாக இருக்கச் செய்தீர். இறைவா, உம் திருமகன் யோர்தான் நீரில் யோவான் கையால் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியால் திருநிலைப்படுத்த பெற்றார். சிலுவையில் தொடங்கிய பொழுது தமது விழாவிலிருந்து இரத்தத்தோடு தண்ணீரையும் வழிந்தோடச் செய்தார். தாம் உயிர் கெழுந்த பின் நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகவே இறைவா, உமது திருச்சபையை கண்ணோக்கி அதற்கு திருமுழுக்கின் ஊற்றினை திறந்திரலும். இவ்வாறு உமது சாயலாக படைக்கப்பட்ட மனிதர் திருமுழுக்கு திருவருட்சாதனத்தினால் பழைய பாவ அழுக்கெல்லாம் கழுவு பெற்று தண்ணீராலும் தூய ஆவியினாலும் புதுப்பிறப்படைந்து எழுமாறு இந்த தண்ணீர் உம் ஒரே மகனின் அருளை தூய ஆவியினின்று பெற்றுக்கொள்ள செய்தருளும். இறைவா, இந்த தொட்டியில் உள்ள தண்ணீர் முழுவதிலும் தூய ஆவியின் வல்லமை உம் திருமகன் வழியாக இறங்குவதாக. இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவுடன் சாவுக்கு அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர்த்தெழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். உண்மையுள்ளவர்களாக இருக்க அவர் நம்மை புதுப்பிப்பாராக. வியத்தகு முறையில் வீட்டொழியில் என நினைவு கூறுகின்றோம். எங்கள் நலனுக்காக தண்ணீர் மீது உமது ஆசையை வழங்கியுள்ளோம். ஏன் அடிமை தலைகளை அகற்றினீர். பாலைவனத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாக பாவ கரைபடிந்த எங்கள் மனித இயல்பை யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக புதுப்பிறப்பளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி வளப்படுத்தினீர். ஆகவே இத்தண்ணீர் எங்கள் திருமுழுக்கை நினைவுபடுத்தும் அடையாளமாக இருப்பதாக. பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து பெரும் மகிழ்ச்சி கொள்ள செய்துள்ளோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். அன்புறவை புதுப்பித்துக் கொள்ளும் பொருட்டு நமது திருமுழுக்கு வாக்குறுதிகளை மீண்டும் புதுப்பித்துக் கொள்கிறோம் என்பதை நினைவில் கொள்வோம். நம் உள்ளத்தில் குடிகொண்டுள்ள தற்பெருமை, ஆணவம், தன்னல நாட்டங்கள், சாதி மத உணர்வுகள் ஆகிய அனைத்தையும் பிடுங்கி எறிவதற்கு இந்த திருமுழுக்கு வாக்குறுதிகள் நமக்கு உதவிடும் வகையில் பக்தியுடன் இச்சடங்கில் பங்கு பெறுவோம். புனித திருமுழுக்கில் நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம்.
ஆகவே தவக்கால செயல்பாடுகள் முடிவடைந்திருக்கும் இவ்வேளையில் சாத்தானையும் அதன் செயல்களையும் விட்டுவிடுவதாகவும் புனித கத்தோலிக்க திரு அவையில் இறைவனுக்கு ஊழியம் புரிவதாகவும் முன்பு திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்போது புதுப்பிப்போம். கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு விட்டுவிடுகிறேன் என்று ஒருமையில் பதில் சொல்லவும். கடவுளின் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையுடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகின்றீர்களா? பாவத்திற்கு காரணனும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகிறீர்கள். படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தவரிடமிருந்து உயிர் தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றவருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகின்றீர்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீராலும் தூய ஆவியாலும் நமக்கு புது பிறப்பளித்து பாவ மன்னிப்பு வழங்கியவரும் எல்லாம் வல்ல தந்தையும் ஆகிய கடவுளே, தமது அருளால் நாம் நிலைவாழ்வு பெரும்பொருட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்மை பாதுகாப்பாராக. ஐயங்கள் நீக்கி எம்மை அன்பால் ஒன்றிணைக்கும் அமைதியின் இறைவா, திருத்தந்தையுடன் உழைக்கும் அனைத்து ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் உம் மகனின் உயிர்ப்பின் மகிமையையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் முழுமையாக பெற்று தோமாவை போல் துணிவுடன் இறையரசை அறிவிக்க தேவையான இறை அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்று ஆசீர் வழங்கிய எங்கள் இறைவா, இயேசுவில் நம்பிக்கை கொண்டு கூடி வருதலால் நாங்கள் எங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருப்பதற்கு ஒருவருக்கொருவர் உதவி செய்வதோடு நம்பிக்கை குஞ்சியவர்களுக்கு துணிவையும் தந்து எங்கள் பங்கு குடும்பம் இயேசுவின் மேல் உள்ள நம்பிக்கையில் ஒரு மனதோடு வாழ வழி செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உலகில் நடைபெறும் பயங்கரவாதம், பருவநிலை மாற்றங்கள், அதனால் ஏற்படும் இயற்கை வழிகளுக்கு இயற்கை எதிரான மனிதன் புரியவும் எதிர்காட்டவும் தவறுகள் இவை அனைத்தும் உமது இறை இரக்கத்தினால் மாற்றம் பெற்று படைப்பின் மேன்மையை மனிதன் உணர்ந்து மனித வாழ்வு மேம்பட உமது அருளை நிறைவேற்றால் போற்றிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருட்செல்வங்களால் எங்களை ஆசீர்வதிக்கும் அன்பு தந்தையே எம் இறைவா, எங்களை பராமரித்து பாதுகாத்த எம் பெரியவர்கள் இன்று அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உம் இறை இரக்கத்தினால் பாதுகாப்புடன் வாழவும் இத்தலைமுறையினர் பெரியவர்களை மேன்மையை உணர்ந்து அவர்களை பாதுகாத்து தேவையான அருள் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் வாழ்வின் வழிகாட்டியான இறைவா, தங்கள் பள்ளி படிப்புகளை முடித்துவிட்டு மேற்படிப்புகளுக்காக கல்லூரிகளில் இடம் தேடி அலையும் எம் இளையோர் சிறந்த வழிகாட்டிகளின் மூலமாக தாங்கள் விரும்பிய கல்வியை பெற்று பெற்றோருக்கும் திரு அவைக்கும் நாட்டிற்கும் உகந்தவர்களாக திகழ்ந்திட தேவையான ஞானத்தையும் உடல் நலத்தையும் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பல்வேறு தேவைகளினால் எழும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என்று நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் இவர்கள் நேர்ந்தளித்த மன்றாட்டுக்களை ஏற்று உயிர்த்த ஆண்டவர் வழியாக அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பெற்றுக்கொண்டோம். இனத்தின் விரைவில் மனிதர்கள் கையில் காப்பத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக நாளும் தெய்வமே
என்றும் உமது அன்பு பணியில் என் வாழ்வினை ஆண்டவரே, உமக்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளோடு இவர்களுடைய மன்றாட்டுக்களையும் ஏற்றல் உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா மறை நிகழ்வுகளால் தொடங்க பெற்றவை உமது செயலாற்றலால் எங்களுக்கு நிலைவாழ்வின் அருமருந்தாய் அமைவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தியருளும். அடியார்களாகிய எங்கள் திருத்தந்தைக்காகவும் எங்கள் ஆயருக்காகவும் திருத்துதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, அடியார்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்து இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இறை பற்றியும் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நலவாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகி உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாக இருக்கச் செய்துள்ளோம். இவ்வாறு அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதுமாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்திய நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான்நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகி உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் எங்கள் உறவினர்கள் உமடியார் அனைவரையும் நினைவு கூர்ந்துள்ளோம். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவின் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டும் என இறைஞ்சி மன்றாடுகிறோம். பாவிகளாகிய அடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறை சாட்சியருமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இஞ்ஞாசியா, அலெக்சாண்டர், மார்சலினுஸ், பீட்டர், பெலிசிட்டி, பெர்பெத்துவா, அகத்தா, லூசி, ஆக்னஸ், சிசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடனும் உன் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்திருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உயிர்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாய் ஒன்றே
ஒரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றது நீரே. மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். மகுடமாகவும் இருப்பார்களாக. ஓ நல்ல இயேசுவே, உமது அன்பால் நிறைக்கப்பட்ட புனிதமான பொருட்களை எங்களுக்கு தந்தருளும். ஆமென். கருணை மூவா கரையிலாருள் நிறை தலைவா கனிமொழி பேசிடும் முதல்வா கனவுகள் மேற்கொள்ள வருவா. பகைமை நெருப்பும் அழிந்திடணும் பகிர்வதில் மனங்கள் தீமையின் வேர்கள் அழிந்திடணும் நன்மையின் பாதைகள் தெரிந்திடணும். ஆயுதங்கள் அழிய வேண்டும் அன்புலகம் இந்த உலகில் உங்களாட்சி உருவானால் பேரின்பம். வெளிப்பாட்சிக்காக திருப்பலி நடைபெறும். 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாஸ்கா காலத்தில் 2வது ஞாயிறு அன்று காலை 5:30 மணிக்கு முதல் திருப்பலியும் காலை 6:45 மணிக்கு 2வது திருப்பலியும் மாலை 5:30 மணிக்கு 3வது திருப்பலியும் நடைபெறும். அன்பு மக்களே, இந்த ஆண்டுடைய இந்த புனித வார நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பான முறையில் அமைந்திருந்தது. அதற்கு நேற்றைய மாலை பொழுது இங்கு இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்யக்கூடிய நிலையில் ஒரு ஐயப்பாடு மேகம் கருத்து இடியடித்து கொண்டே இருந்தது. மழை வந்து இடியறு ஆகிவிடுமோ என்றெல்லாம் சிந்தனையில் ஓடிக்கொண்டிருந்தது. எந்த ஒரு அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு உங்களை தகுதி பெறச் செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாழுவோம்